கேள்விகளையும் பதில்களையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். எத்தனை பேர் அது உயர்ந்த தேவன் டாடியை கண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேரை அறிந்திருக்க வேணும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு? யோகனான் அருளப்பர் புத்தகத்திலே அவன் எழுதினது 17. அப்படியா பல கேள்விகள் கூடாக நாங்கள் பதிலையும் நாங்கள் பார்த்தோம். இவைகளை எல்லாவற்றிலையும் இந்த மூன்றாம் ஆள் என்று சொன்ன பிரித்தெடுக்கப்பட்ட a different entity, a separate person, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் இல்லை, வேத புத்தகத்தில் இல்லை. 3 பேர் தேவனுடைய ஃபேமிலியிலே டாடி அண்ட் சன் 3 பேரை கொண்டு வந்தது நைசியாவின் வஞ்சிப்பு. டாடிக்கு தெரியும் இது வரப்போகுது. அப்போஸ்தலர் 15:18 known unto God are all things from the beginning. உலகம் தோற்றுவதற்கு முதலே என்னென்ன காரியங்கள் நடக்க இருக்குது, பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாமே அவர் அறிந்திருந்தார். அப்போஸ்தலர் 15:18. You all must know that. So அந்த கேள்விகள் பார்த்து கொண்டிருந்த நேரம் கடைசியாக பவுல் அப்போஸ்தலனும் ராயப்பர் அவரும் ஒரு அப்போஸ்தலன், the apostle of Yeshua. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்படுகிறவர்கள், the one who is sent, and also John, அருளப்பர் யோகனான். அதுகளையும் இன்றைக்கு பார்த்துட்டு we will see how daddy will lead us today. Okay, அப்ப நேற்றைக்கு பார்த்த நேரம் தெசலோனிக்கேயர் முடிந்து 1 திமோத்தி, பவுல் திமோத்திக்கு எழுதிய 1வது கடிதம், அதிலே 1 அதிகாரம் 2 வார்த்தை. First Timothy chapter 1. We will read verse 1 and 2. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும், God is a savior. நாங்க பாட்டு படிச்சு ஜாவுமா? I don't understand that time. To the only God our savior. நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற எஜமானாகிய யேசுவா மெஷியாவும் கட்டளையிட்டபடியே 2 பேர், டாடி அண்ட் மகன். டாடி அதி உயர்ந்த தேவன், மகன் பூமிக்கு அனுப்பப்பட்டு எங்கள் பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து தண்டனை நீக்கியவர், தேவ கோபாக்கினியை நீக்கியவர். ஓகே, இரண்டாவது வார்த்தையிலும் அதான் இருக்குது. விசுவாசத்தில் உத்தம மகனாகிய திமோத்திக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய டாடி ஆகிய தேவனாலும் நம்முடைய எஜமானாகிய மஷியா யேசுவாவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதா.
can you see is repeated verse 1 and verse 2 ஒரே கடிதத்தில் முதல் 2 வசனங்கள் கூட 2 பேர் தான். இதுல என்ன தடுமாற்றம்? மூன்றாம் ஆளுங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி இத்தனை காலம் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து பரிசுத்த ஆவியாக அப்படியாய் பாம்பினாலே சுத்தப்பட்டது போல அந்த ஆடு அந்த மாதிரி சுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் நான் சொல்வதை நம்ப முடியாதவர்களாக இயலாது. பிழை பிடித்து டெலிபோன்ல கதைச்சு அப்படி செய்து இவர் என்ன இவ்வளவு நாள் இவ்வளவு நாளும் சரியா போத நீங்களை செய்தார். இப்ப இருந்தா போல இப்படி போகுது, இருந்தா போல உண்மைகள் வெளியில வந்தா உண்மையை தானே பிடிக்க வேணும். ஒரு நேரத்தில் நம்பப்பட்டது பூமி தட்டையான ஒரு கோளம். தட்டையான என்று சொன்னால் just flat, not a round globe. அதுக்கு பிறகுதான் உருண்டை என்று கண்டுபிடித்தார்கள். இதுல சண்டை எழுப்பி சில பேரை கொண்டு போட்டாங்க, சில பேர் ஓடி போய் ஒளிஞ்சார்கள். அவ்வளவுதான் தெரியும். அந்த உள்ளுக்கு சரித்திரத்தை போல பெரிய சண்டை எழுப்பி கொஞ்சம் பேர் பூமி தட்டையா இருக்குது, அங்கால போக விழுந்து போவோம் போக ஒரு இடத்த பிறகுதான் பூமி. ஆனா ஏசாயா இயேசுவா பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பு அவன் எழுதினான், he who sits on the circle of the earth, பூமியின் வட்டத்துக்கு மேல் வீற்றிருக்கிறவர். வட்டம், that's earth. அது அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டிருக்கும். ஒரு தடவை ஃபுல்லா சுத்தி வந்ததுண்டா பிள்ளைகள் 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சு போகும். அதுக்கு பேட்டரியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது தேவனுடைய வல்லமையிலான சுத்தி கொண்டிருக்குது. அதை சுத்துறது தன்னைச்சான சுத்துறது மேல சூரியனை சுத்தி கொண்டு வருகிறது. Put the other round. There you go. You can put me down. சூரியனையும் சுத்தி கொண்டு வருகிறது. மூன்றாவது வளையத்தில் பூமி சுத்துகிறது. அது தேவனுடைய ஞானம். ஒன்றோடு ஒன்று மோதுவதில்லை. பெரிய உருண்டை ஜூபிட்டர், வியாழன் 2500 மடங்கு பூமியை விட பெரிதானது. அது பூமியை சுத்தி வர 13 வருடங்கள் ஏறக்குறைய எடுக்கும். சூரியனை சுத்தி வர பூமி சுத்திட்டு வர 1 வருஷம் எடுக்கும், ஏறக்குறைய 365 நாள். இவை யாவும் தேவனுடைய ஞானம். இப்படி வார நேரம் நான் சொன்ன இதுக்கு தனியா படிப்பிக்க. All right. So இது யாவும் தேவனுடைய ஞானத்தினாலே டாடியும் மகனும் சேர்ந்து சிருஷ்டித்த காலங்கள். இவைகள் தோன்றுவதற்கு முன்பதாகவே யேசுவா மெசியா டாடியோட இருந்தார். அருளப்பர் 17:5. 17 இன்னும் அங்கால ஒரு வார்த்தை இருக்குது. 17:5 இருக்குது. 17:24 இருக்குது.
இவைகள் ஒன்றுமே இல்லாத பொழுது டாடியும் மகனும் இருந்தார்கள். டாடியும் யேசுவாவும். Alright. So for Timothy சரி, 2 திமோத்தேயு எடுங்க. அதாவது திமோத்தேயுக்கு எழுதிய 2வது கடிதம். Hopefully some of the Roman Catholics தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால். Roman Catholics, the Anglican, the Methodist, the CPM, and other கிறிஸ்தவ கூட்டங்கள் கொடுக்கிறவர்கள் யார் யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் கேட்பார்கள். மற்றவர்களால் கேட்டு அதை பிடித்துக் கொள்வார்கள். ஓ, இப்படித்தான் இருக்குது. நான் இப்ப என்னதுக்கு இதெல்லாம் சொன்னேன்? அப்ப பூமி தட்டையா இருக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தில் விசுவாசிக்கப்பட்ட பிறகு கண்டுபிடித்தார்கள் அது உருண்டையுண்டு. சரியா? இப்ப 6வது தட்டை என்று சொல்லலாமா? அதே மாதிரி தான் எத்தனையோ வருஷங்களாக, குறிப்பாக யேசுவா டாடியின் இடத்துல போய் பரிசுத்த ஆவியாக அவரும் மகனும் தம்முடைய வழிநடத்துதலை கொடுக்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே குடியிருக்க வந்தார்கள். That's the Pentecost day. அப்ப நாங்கள் இத்தனை காலமாக 1700 வருஷங்களாக இருந்த ஜனங்களும் நைசியாவிலே கொண்டு வரப்பட்ட இந்த பாதாளத்தின் பொய்யை 325 தொடங்கி இது சரித்திரம். நீ தமிழனா? சரி. எல்லாளன் என்கிற ஒரு ராஜா இலங்கையை ஆண்டான் என்று எங்கேயோ ஆரோ சொன்ன ஞாபகம். நான் சரித்திரத்தில் இவன் அல்ல. அதுக்கு பிறகு துட்டகாய்மன் ஆண்டதான அது ஒரு சரித்திரம். சரித்திரத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷன் பெத்லகேமிலே பிறந்து அவரை கொண்டு போய் அடியன் அடிச்சு அவரை கொண்டு சிலுவையில் ஏற்றினார்கள் என்று. அது சரித்திரம். தேவனோ தம்முடைய இன்ஃபர்மேஷன், நாங்கள் அறிய வேண்டியவைகள் எல்லாம் அந்தந்த இடத்திலே அந்த நுணுக்கமாக அவர் சொன்ன வார்த்தைகள், ஊழியத்திலே சிலுவையிலே அறைந்து தொங்கும் பொழுது அவர் பேசிய வார்த்தைகள், கடைசி நேரம் மட்டும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. இது மனுஷனுடைய வார்த்தைகளா அல்ல. ஓகே, அதை அறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப உண்மை இதுதான். என்ன? பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவன், அது அவருடைய தன்மை. பரிசுத்த ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவியாகிய அவருடைய மகன் டாடியின் பரிசுத்த ஆவியினாலே உயிரோடு எழுப்பப்பட்டார் 3ஆம் நாள். அதன் பின்பு சீஷர்களை கண்டு அவர்களோடு கதைத்து அவர்கள் பார்க்கும்படியாக அந்த உடல் தொடும்படிக்கு சொன்னார். அவர்கள் கொஞ்சம் சந்தேகப்படுற நேரத்தில் ஏதாவது உங்கள்கிட்ட சாப்பிட இருக்கா அப்படி என்று சொல்லி வாங்கி சாப்பிட்டார்.
கொஞ்சம் மீனும் தேனும் மீனும் தேனும் தமது கைகளை காண்பித்தார். சந்தேகப்பட்ட தோமா, அவருடைய பேர் தாமஸ், ஏழுமுகம் வச்ச பேர் தோமா. அவனை சொன்னார், வந்து விழாவிலே கையை விட்டு பாரு. என்ன அந்த ஒரு இராணுவத்தில் இருந்த ஒரு போல்வி, அவன் அந்த குதிரையில் நின்றபடி ஈட்டியால குத்துனவன் செத்து போயிட்டார் பார்க்க. இங்க வந்து விட்டு பாட வேண்டியது. தேவனுடைய மகத்தான திட்டம், டடியும் மகனும் சேர்ந்து செய்த திட்டம். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அவர் 2 பேரும் அறிந்திருந்த திட்டம். ஒரு நட்சத்திரமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக அறிந்திருந்த திட்டம். பூமியையும் அடுத்த கோளங்களையும் சூரியனையும் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக இருந்த திட்டம். இது ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லுவார்கள். ஒன் solar family, so sun family. ஓகே, இது ஒரு குடும்பம் மாதிரி. கடுங்கோ இப்படியாக சுத்தி கொண்டு போறது ஒரு சன்ன லட்சம் அல்ல, கோடி அல்ல, billions and billions and billions and billions and billions. கடலின் மணலை எண்ணலாம், மண்டால் அவருடைய சிருஷ்டிப்பை எண்ணலாம். For the galaxies, மனுஷன் இன்னமுமாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாமே மூவ் பண்ணி கொண்டிருக்குது. All right, let's go 2 Timothy chapter 1. இரண்டாவது கடிதம், 1ஆம் அதிகாரம் திமோத்தேயுவுக்கு எழுதினது. மஷியா யேசுவாவினால், மஷியா is Hebrew, தேவனாலே பூசப்பட்டவர், முத்திரையிடப்பட்டவர் என்ற கிறிஸ்துங்கிறது கிரேக்க பாஷை, கிரேக்க மொழி. ஓகேயா, விளங்குதானே? ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி அதி உயர்ந்த தேவனுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய சித்தம் ஒன்று போடுறேன், நான் வாசிக்கிறேன். அதி உயர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியணும், அவரை விட ஒரு தேவன் இல்லை. அதி உயர்ந்தவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவர். ஆவி என்று மொழிபெயர்த்திருக்கிறது பிழை, மனுஷன் ஆவி அல்ல. தேவனுடைய சித்தத்தினாலே யேசுவா மெஷாயாவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிரியமுள்ள மகனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுவதாவது, தேவனுடைய நற்செய்தியினாலே அவனை பெற்றெடுத்தான் பவுல் தீமோத்தே. அவன் கொடுத்த வார்த்தையிலே தேவன் தீமோத்தேயின் உள்ளத்தை திறந்தார். That's why he calling him son. ஒரு இடத்துல சொன்னான் பவுல், உங்களுக்கு அநேகம் போதகர்மார் இருக்கிறாங்க, தகப்பன்மார் தேடியும் கிடையாது. போதகர்கள் ஏராளம் ஏராளம், தகப்பன்மார்
பிதாக்களே உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த அளவுக்கு வளரவில்லை. அவர்கள் ஒரே ஒரு காரியம் பழகினார்கள். போதகர்மார் கதியாக தேத்தனி கடையை போடுவதற்கு. That's what they have learned. Very sad. பைபிள் காலேஜ் போகிறார்கள். அங்கேயும் சரியான சொல்லிக் கொடுக்கிறது. இன்று வரை அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் அல்லது ஸ்ரீலங்கா யேசுவின் மூலம் அதி உயர்ந்த தேவன் கொடுத்தனுப்பிய ஒரே செய்தியாக தேவனுடைய ராஜ்யம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது இல்லை. It should have been the compulsory subject. கட்டாய ஒரு பாடமாக. பட் இல்லை. And so said நித்திரை அடைந்த டாக்டர் மைல்ஸ் மான்ரோ. He preached the kingdom. I met him once, and in his books he has written that Bible colleges படிப்பிக்கப்படுவதில்லை. டைட்டஸ் புத்தகம் 1:4. டைட்டஸுக்கு தீத்து கண்டு போட்டிருக்கிறான் 7 முகம். எங்களுக்கு தெரியும், சோறு தீத்தி விடுறதுதான் எங்களுக்கு தெரியும். தீத்து சாப்பிடு, எனக்கு விருப்பம் இல்லை, வா தீத்தி விடுறேன். தீத்து டைட்டஸ் அவன் பெயர். யாருக்காவது டைட்டஸ் என்று பெயர் இருந்தால் தீத்து கொண்டு கூப்பிட விரும்ப மாட்டான். நீ விரும்புவியா? I don't think so. 4வது வார்த்தை இரண்டாவது வார்த்தை பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய எஜமானாகிய இரட்சகராய் இருக்கிற எஜமானாகிய அவரே எங்கள் எஜமான் யேசுவா உரிமையாளர். அப்படி நீ I wish some Bibles start saying this. இவன் எல்லா இடத்திலும் கத்தர் 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 கத்தர். அவர் ரட்சிப்படைந்தவன் அல்ல. 7 முகம். எஜமானாகிய யேசுவா மெசியாவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. பார்த்தீங்களா? பிலமனுடைய புத்தகம் பிலமன் 1, அதுக்கு அடுத்த புத்தகம் டைட்டஸுக்கு அடுத்தது. முதலாம் அதிகாரம் 3வது வாக்கியம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் எஜமானாகிய யேசுவா மெசியாவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம். Now நீ கேள்வியை கேள். இந்த 3ஆம் ஆளுங்கிற ஒரு பரிசுத்தாவி இருந்தால் 3ஆம் ஆள் என்கிறவர் பிதாவோடும் மகனோடும் சேமாக இருந்தால், அவர் நித்தியமாக இருந்தால், அவர்களோடு சேர்ந்து எல்லாவற்றிலும் சமமாக இருந்தால், என்ன காரணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு கடிதத்திலையும் வாழ்த்துதல் அவரையும் கூப்பிட்டு சொல்ல இல்லை? Why? நான் சொல்றேன் கேள். அப்படி 3வது ஆளுங்கிற ஒரு பரிசுத்தாவி இல்லை.
பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவன், அது அவருடைய தன்மை. எங்களுடைய தன்மை மாமிசம். என்னுடைய உடல் இன்னும் ஒரு ஆள் அல்ல. நானும் வீட்டுக்கு வரண்டால் உன்னை வந்து சந்திக்க இந்த சரீரத்திலே தான் வர வேணும். தேவன் அப்படி அல்ல. அவர் அசைபாடி திரிகிறது எல்லா இடத்திலும், எந்த நேரத்திலும். அவருடைய ஆவியினாலே எங்களுக்கு எடுத்துக்கொள்ள கஷ்டம். நாங்கள் கண்கள் கண்ட உலகத்திலே ஜீவிக்கிறோம். எதையும் எங்கள் கண்கள் காண வேணும். குருடர்கள் காண முடியாது. பிறவி குருடர்கள், அது இடையிலே குருடா போனவர்கள். மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் கண் கொடுத்திருக்கிறார் பார்க்கிறதுக்கு. பறவைகள் எல்லாவற்றுக்கும் அதன் மூலமா தான் அதுகள் பார்க்கிறது. பறவை சரிஞ்சு பார்க்கிறது என்னண்டா, ரெண்டு பக்கத்துல தான் கண். உன் வீட்டுக்கு வர அண்டங்கமாக தான் இப்படி பார்க்கிறது, நேர பார்க்கிறது. Alright. So மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆடு இல்லை. இயேசுவ பரிசுத்த ஆவி, அது அவருடைய தன்மை. டடியின் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். உயிர்த்தெழுந்த நாளிலே இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன், எழுமோட்டுக்கு ஜனிப்பித்தேன். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அது எப்ப? உயிர்த்தெழுந்த நாளிலே. உயிர்த்தெழுந்த நாளிலே. இரண்டாவது சங்கீதத்திலே ஒரு எடுங்க, இரண்டாவது பாடல். அதுக்கும் சங்கீத பூஷணம். எல்லாத்துக்கும் கேட்பார் இல்லை. ஏன் சிரிச்சேன்னு சொல்லுவா. 6ஆம் வார்த்தையில் இந்த கண் விழுந்து, நான் என்னுடைய பரிசுத்த மலையாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இதுவரைக்கும் சபை கூடுதல் இல்லை இருந்தால் நான் இதை வாசிக்கிற நேரம் 2-3 பைபிள் செலவுல வந்திருக்கும் ஸ்டேஜுக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையாடா, இதுகள் தானே உனக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். எத்தனை பேய் சொன்னது. ஏழாவது டேவிட் எழுதிய பாடல். ஓகே, தீர்மானத்தின் தேவனுடைய திட்டத்தின் விவரம் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, இப்ப இதுல நான் உங்களை கேட்கிறேன், சொல்ல இந்த கேள்வி கேட்பேன். யெகோவா என்னை நோக்கி, நீர் என்னுடைய மகன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அந்த ஜனிப்பித்தேன் என்றதை வெட்டி போட்டு பெற்றெடுத்தேன் என்று போடுங்க. அந்த சொல் நாங்கள் பாவிக்கிறதில்லை. இயேசுவை எப்பொழுது பெற்றெடுத்தார் என்று கேட்பேன். இந்த வார்த்தையில யார் யாரோடு பேசுகிறார் கேட்பேன். சொல்லித்தான், யெகோவா டாடி என்னை மகன் நோக்கி, அவர் அவரை பார்த்து பாத்தியா பார்க்கிறாண்டு. இன்று
நான் உம்மை பெற்றெடுத்தேன். அங்கால தொடர்ந்து டாடி பேசிக்கொண்டு போறார். எங்கட பாசையில் பேசினால் மெனை நீ கேள் என்னட்ட, நான் தேசங்களை உமக்கு கொடுக்கிறேன், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Daddy is speaking to the son. இவர்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் நாங்க கண் பார்வை உள்ளாக்க கேட்கிறாக்க, ஆவிக்கு இது ஒன்றும் தேவையில்லை. யேசுவாவின் அடியும் என்ன பார், அவர்களுக்கு மூச்செடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தால் அவர்களுக்கு சுவாசம் இருக்காது. எல்லாம் எங்களுக்கு எடுக்க கஷ்டமே இல்லையா? வானங்களை சிரிச்சித்து அதில் உள்ளவர்களை பரப்பி பூமியையும் அதில் உள்ளவர்களை சுவாசத்தையும், பறவைகள், மிருகங்கள், மீன் எல்லாம் சுவாசிக்கிறது. மீன் அதுக்கு வித்தியாசமான காரியங்கள் உள்ள வச்சிருக்கிற தண்ணிக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு. இது சாப்பிடக்கூடாது, அது ஒரு திருப்பி போடுங்க. இது இப்பயே சொல்றேன், இந்த திருக்க மீனுக்கு செதில் இல்லை. தடியின் ஞானத்தின்படி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன, இன்றைக்கே வேண்டி சாப்பிட, அல்லது சுழியோடி இப்படி உள்ள புடி. கட்டிடங்களுக்கு கீழ்படியாத ஒரு ஜனக்கூட்டம் எழும்பி இருக்குது. எழும்ப போவதல்ல, எழும்பி இருக்குது. தேங்க்யூ. அவர் சொன்னா சாப்பிடாதே, சாப்பிடாம விடுறதானே, பிறகு என்ன நீ அவருக்கு புத்தி சொல்றதா? டாக்டர் போனா உனக்கு அது இது ஏதோ ஒரு நோயண்டு இந்த சாப்பாடை தவித்துக் கொள்ளுங்க என்று சொல்ற, கேட்க மாட்டியா? அதுல வச்சு கப்பியா? நீர் யான் எனக்கு சொல்ல? அல்லது வீட்டு போய் நான் சாப்பிடுவேன். இவன் ஒரு பைத்தியக்காரன். என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தோடு எடுங்கோ. எதை குறித்து சொல்லுகிறார்? இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று. சரியா? We have to see the context. எதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது? ஓகே, that's the way to study the scriptures. அப்போஸ்தலர் 13 29 அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. பார்த்தீங்களா, அவரை அடிச்சு கொலை செய்தார்கள், தேவனுடைய திட்டத்தையே நிறைவேற்றினாங்க. அவரை மரத்தில் இருந்து இறக்கி, மரம் சிலுவை, நாங்கள் தான் சிலுவை என்ற யூதர்கள் மரம் என்று சொல்வார்கள், கிறிஸ்டியன் தான் சிலுவை என்றது. மரத்திலே தூக்கப்பட்டவனும் பவுல் எழுதுற மாதிரியே சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3. அவரை மரத்தில் இருந்து இறக்கி
கல்லறையிலே வைத்தார்கள். 30. தேவனோ அவரை மரித்தோரிலே இருந்து எழுப்பினார். டாடி, அது உயர்ந்த தேவன், அவருடைய டாடி அவரை மரணத்திலே நின்று எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாட்களாக தம்மை காண்பித்தார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். 32 தான் வருகிறது. எதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் பிள்ளைகள் நீங்க பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தை எப்படிங்க எடுக்கக்கூடாது. Out of context, no, you can't pull it. You have to see எது கதைச்சு கொண்டிருந்த நேரத்தில் இந்த காரியம் வருகிறது. 32 நீர் என்னுடைய மகன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே யெஷுவாவை எழுப்பினதனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். So you know, and இன்றைக்கு உண்மை பெற்றெடுத்தேன் என்று பெத்லகேமை சொல்ல இல்லை. விளங்கிட்டுதான் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நாளை சொல்லுகிறார். Today I have begotten you. You are my son. மரித்தோரிலிருந்து எழுப்பின முதல் கனி. உங்களோட மாதுளை மரத்தை எடுங்கோ, மாமரத்தை எடுங்கோ, நாட்டி முதல் முறையா பூக்குது. ஒரு காய் வந்து நல்ல பெருசாகி வடிவாக, மற்ற எல்லாம் இன்னும் குட்டி குட்டி. அது முதல் கனி. மருத்துவர்கள் எழுப்பிய முதல் கனி, எழுப்பப்பட்ட முதல் கனி இயேசுவா. அதுக்கு பிறகு மற்றதுகள் வரும், பூத்து காய் பிடிச்சு அதுகள் வரும். உனக்கு விளங்க சொல்லுகிறேன். சாதாரண இயற்கையான பிள்ளைப்பேறு பெண்களுக்கு கற்பத்தில் இருந்து வெளியே முதல்ல வாரது தலை. இயற்கையான சாதாரணம் தலைதான் முதலே வாரது. இயேசுவாதான் எங்களுடைய தலை, அவருடைய உடல் நாங்கள். தலை வந்தா சரீரம் வரத்தான் வேணும். தலை வந்ததுண்டா எல்லாருக்கும் தெரியும். தலை உடலை பிரிக்க முடியாது. அண்டர்ஸ்டுட். பிலமன் மாற்றிட்டோமா நாங்கள்? பிலமன் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் எஜமானாகிய யெகோவாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. Then we go to 2 Peter 1:2. 2ஆம் ராயப்பன் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாக்கியம். 2 Peter 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராயப்பர் புத்தகம். ஓகே. தேவனையும் நம்முடைய எஜமானாகிய யெகோவாவையும் அறிகிற அறிவினால் எத்தனை பேர் அறிவோம் என்று ராயப்பர் ராயப்பர் அவிடத்தானே நின்றிருப்பார். அதப்படி ராயப்பர் ஒன்று சொல்ல, யெகோவா ஒன்று சொல்ல.
அருளப்பெரு யோகனான் ஒன்று சொல்ல இந்த பாருங்க எத்தனை பேர் அறிய வேணும். நாங்கள் தேவனையும் அதி உயர்ந்த தேவன் the God of Abraham நம்முடைய எஜமானாகிய யெகோவாவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுளே. அந்த அறிவு என்னத்தை கொண்டு வருகிறது? தேவனுடைய தயவையும் சமாதானத்தையும் கொண்டு வந்து அந்த தயவும் சமாதானமும் நாளுக்கு நாள் பெருகிறதாம். சமாதானம், பீஸ். சமாதானம் இல்லாத ஒரு உலகம், எல்லா இடத்தையும் அமளி, அநீதி. சமாதானம் வாரதுக்கு முதல்ல நீதி தேவை. நீதி என்றா என்ன? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை. ஒரு தேசத்திலே சமாதானம் வர வேண்டும் என்றால் நீதி உள்ள அரசாங்கம் தேவை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று யெகோவா சொல்லுகிறார். 47:21, 57:22. Isaiah. I memorized this way back in 1980s. துன்மார்க்கருக்கு கட்டளைகளை உடைக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று யெகோவா சொல்லுகிறார். சோ தேவனையும் நம்முடைய டாடி எஜமானாகிய யெகோவாவையும் அறிகிற அறிவினால். சேர்ச்சுக்கு போய் குந்தி இருந்து வீட்டை போய் சரி வராது. உனக்கு அங்க சமாதானம், உனக்கு அங்க நிம்மதி. அவன் படிச்ச பாட்டு நீ படிக்க கொண்டு திரி. என்ன பாட்டு? அங்கே நிம்மதி, அங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். நிம்மதி அங்கே காண்பிக்கிறேன். யெகோவாவையும் அவரது மகனையும் அறிகிற அறிவு அதில் வளர்ந்து கொண்டு போகணும். அது தேவனுடைய தயவு, அவருடைய உதவியையும் சமாதானத்தையும் கொடுத்து அது வளர்ந்து கொண்டு போகும். மரம் மாதிரி. அம்மா கிறிஸ்தவன் என்று சொன்னா சாட்டியா போத எங்க இருக்குது பெருகிற காரியம் என்று பார்க்க வேண்டுமே. By the knowledge of the Father and the Son, let grace and peace be multiplied. பெருக்கம் கூட்டல் அல்ல. All right. That was 2 Peter chapter 2. We need to come back to 2 Peter. I will tell you. இப்ப அருளப்பெருக்கு ஒரு காப்போம். 2ஆம் அருளப்பெரு. Thank you, Daddy. Bless your holy name. Bless you, O Son of God, the Lion of Judah, the coming King. டேடியும் மகனும் 3ஆம் ஆளுங்கிற பிரித்தெடுத்த பரிசுத்தாவி எனப்பட்ட டைட்டில் கொடுத்து பேரில்லாத ஒரு ஆள். டாடிக்கு பேர் யெகோவா, மகனுக்கு பேர் யெஷுவா மஷியா. மஷியா அவர் முத்திரையிடப்பட்டவர். 3ஆம் ஆளுக்கு பேர் இல்லை. ஏன்? அவர் இல்லை. இப்ப போய் சொல்லாத இவனை பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்றான்.
டாடிட்ட நீ ஒரே ஒரு ஜெபம் கேளு, எனக்கு விடுதலை தாரும், என்னை என் இருதயத்தை திறந்து விடும். பழைய கள்ளு குடிச்சு பழகி போனேன், புதுசு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன யா சொல்றீங்க? சொல்றத சொல்லிக்கிட்டேன். யேசுவா அப்படி சொன்னார். பழைய ரசம் குடிச்சவன், ரசம் திராட்சை ரசம், புதிய ரசம் வாங்க மாட்டான், அவனுக்கு அதுதான் தேவை. பரிசேயர் அப்படித்தான், அவங்க மோசையோடு நின்றாங்க. இங்க ஒரு ஆளை அனுப்பியாச்சு, டாடி எப்படியாய் கேள்விப்பட்டீர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 20 தடவைக்கு மேலாக நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். I tell you the truth. அவரே உண்மை, அவரே தோரா, அவரே வழி, அவரே வாழ்க்கை, அவரே எல்லாம். டாடி அனுப்பினவர். இந்த நாட்களில் வெளியாகிறது டாடியும் மகனும் சேர்ந்ததான். அவர்கள் ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. 2 வீட்டில் ஜீவிக்கிறது இல்லை, அவர்கள் ஜீவிக்கும் ஒரே வீடு பரிசுத்த ஆவி. மகன் தனியாக யார் மேல் ஊதினாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள், டாடி ஊதினாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை ஆக்களுக்கு கொடுக்கிற அந்த ஊழியத்தையும் டாடி சொன்னார், son, you do it, I'll be with you, you do it. இது பரிசுத்த ஆவி உதவில்லை, இது டேங்க்ஸ் எல்லாத்தையும் எதிக்கிறது. இரண்டாம் அருளப்பர் 2 John, 2 யோகனான் 1 அதிகாரம் 3வது வார்த்தை. சரியா? 2 John chapter 1 verse 3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் மகனாய் இருக்கிற, I like that. அருளப்பரின் கொஞ்சம் கூட தோன்ற, பிதாவாகிய தேவனாலும் டாடி பிதாவின் மகனாயிருக்கிற எஜமானாய யேசுவா மஷியாவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்மையோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. What a verse this. கிருபையும் இரக்கமும் சமாதானமும், கிருபை இரக்கம் சமாதானம் சத்தியத்தோடு உண்மையோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. சோ இத்தனை வாழ்த்துதல்கள் கடிதங்களிலே பால், சின்னப்பர், பீட்டர், ராயப்பர், ஜான், அருளப்பர் அவர்கள் எழுதிய தேவ வார்த்தை, இந்த கடிதங்கள் 3ஆம் ஆள் இல்லை. அவர்கள் வேணும் என்று தவிர்க்கவில்லை, அப்படி ஒரு ஆள் இல்லை. 3ஆம் ஆள் என்கிற ஒரு பேரில்லாத ஒரு ஆவி எப்படி வந்து பூந்திருப்பான் அதுக்குள்ள நினைக்கிறீங்க? தானே காரியங்களை சொல்ல, oh Holy Spirit, oh the Holy Spirit told me, oh the Holy Spirit led me.
பரிசுத்தாவியர் கனவுல வந்தார், பரிசுத்தாவியர் பேசினார், பரிசுத்தாவி எனக்கு ஆவியின் பாஷை கொடுத்தார். எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு சபைகள் வஞ்சிப்படைந்து சமாதானம் கிருபை ஒன்றுமே அவர்களது பெறுகிறதில்லை. Thank you precious daddy and son. சந்தோஷம் இல்லை. முழுசு பார்த்து கொண்டு வித்தியாசமான சபைகளை கூட்டங்களை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஓராக்களுக்கு தங்களுக்கு தான் கணக்கு தெரியும் என்று இரக்கம் இல்லை, தாழ்மை இல்லை. யார் உள்ளே டடி மகனுமா அல்லது இந்த மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆளா? டடி மகனும் இருந்தா அவங்களோட கேரக்டர் அவங்களோட குணாதிசயம்படி அளவரணும். இதுதான் முழுக்க முழுக்க அருளப்பர் ஜான் 8ஆம் அதிகாரத்திலே அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்களுக்கு இயேசுவா சொல்லிக் கொண்டதார். ஆபிரகாம் உங்களோட தாப்பன ஆபிரகாம் அப்படி என்ன நீங்க அவன் அடிச்சோடுகள் நடந்திருப்பீங்க. ஆபிரகாம் இப்படியா செய்யவில்லை. எங்களுக்கு தேவன் தாப்பன். தேவன் உங்களுடைய தாப்பனாக இருந்தால் என்னை நேசிப்பீர்கள். நான் அவர் அனுப்பி வந்திருக்கிறேன், உண்மையை கொண்டு வந்தேன். நீங்களே என்ன வருகிறீங்க? எதை உங்கள் தாப்பன் பேய்? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ சபைகளிலே இப்படி சொல்லலாம். Whether it's Roman Catholic, Anglican or Methodist or any other churches, people are seated in many positions of a pastor. Let it be anybody. They are the head of the church. Oh yeah. ஒரு மனுஷன் செத்தா, I don't know how to thank you. He gave me what to speak. That's why I said that. ஒரு மனுஷன் செத்து போன்னு சொன்னால் கத்தோலிக்க சபையை வழி நடத்துகிறவர், ஆங்கிலிக்கன் சபையை வழி நடத்துகிறவர், the committees, மெதடிஸ்ட் சபையை வழி நடத்துகிறவர், அவன் வேறொரு சபையை சேர்ந்து செத்து போனான். அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. எவ்வளவு அன்பு ஒழுகுது, தேன் மாதிரி மரத்தில் இருந்து கலக்காத தேன். அவ்வளவு அன்பு இங்கே தாக்க முடியாது. தடிமானும் அப்படி சொல்லுவாங்களா? சீயோன் சபையின் மட்டக்களப்பு அங்கே வழிநடத்தும் போதகரின் அம்மப்பா செத்த நேரம் அந்த தாய் எங்களுடைய வந்து கொண்டிருந்தது. நான் போய் பட்ட பாடு ஒரு இடம் கேட்கிறதுக்கு. அவர்கள் முன்பு மெதடிஸ்ட் கூட்டத்தை சேர்ந்திருந்தார்கள். அவருக்கு கொடுக்க மாட்டேன்றார்கள். பிறகு நான் அங்கால போய் இந்துக்கள் அவர்கள் தாக்குற இடத்திலே டடி எனக்கு உதவி செய்தார். ஒரு மனுஷன் மூலமாக
இப்படியாக இருக்குது. That's why I say don't call a Christian. What is a Christian? இன்றைய கிறிஸ்தவன் தரியும் தெரியாது, மகனையும் தெரியாது, ஆக மூன்றாம் ஆள் ஒன்று அறிஞ்சது அதை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் இவ்வளவு மோதல். யேசுவாவை மோதினது அதான். தங்கள் தகப்பன் தேவன் என்று எண்ணி வஞ்சிக்கப்பட்டு யேசுவாவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். என் டாடியின் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே இல்லை, அதனாலே நான் உண்மையை கொண்டு வந்தேன், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. எடுத்து நேரம் எடுத்து வாசிச்சு பார். ஜான் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அந்த விபச்சாரி பிடிபட்ட அந்த கதை பிறகு. Why you don't listen to me? Because you don't have the word of God within you. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே இல்லை. அதனாலே நான் சொல்லுவது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. நீங்கள் உங்கள் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறீர்கள். அவர்கள் தகப்பன் கடைசியில் சொன்னார், is the devil. பைபிளை படித்தார்கள், ஸ்தானங்களிலே இருந்தார்கள், பதவிகளில் இருந்தார்கள், ஜனங்களை வழிநடத்தினார்கள். தேவையில்லாமல் காரணமின்றி பயத்தார்கள். இப்ப மாறி போச்சா? எல்லாம் அதே மாதிரி தான். காரணம் இல்லாமல் பாரோடு இங்க கூடுகிற ஜனங்களை எதிர்க்கிற. That's okay. அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். So what a beautiful verse. அருளப்பர் 2ஆம் அருளப்பர் 1:3 இல்லையா? With that I finish with it, and I want to talk to you a little bit about, as the father and son guide me, who are watching us now and listening to us. Yeah. தேவனுடைய சுபாவம் என்றால் என்ன? தேவனுடைய தெய்வீக சுபாவம் என்ன? What is the divine nature of Elohim? Divine என்று சொன்னால் தெய்வீகம். அவருடைய சுபாவம் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு அதை குறித்து பல இடையிடையே செய்திகளிலே சொல்லி இருக்கிறேன். தேவன் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் எவருமே இல்லை. He is holy. அவர் பரிசுத்தர். Alright? அவருடைய தன்மை, now his character is holiness. அவருடைய சாரம் holiness. அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர். அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அந்த இரவு பகலாக ஷெரபீன்கள் என்ன சொல்லுது? Holy, holy, holy is the Lord God Almighty. Heaven and earth are filled with His glory. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த ஷெரபீன்களுக்கு 6 சட்டைகள், 2 கால்களை மூடினது, 2 சட்டைகளால் முகத்தை மூடினது,
2 சட்டைகளால் பறந்தது. நாங்க காண்ற பறவைகளுக்கு பூமியில 2 சட்டைகள், அவர் வைச்சார் 6. அவருக்கு முன்பாக இதை சொல்லுவதற்கு He is a holy God. யேசுவா யோகனான் 17ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பிதாவே, Holy Father, அப்படியாய் அவர் சொன்னார். ஜான் அதை எழுதி வைத்திருக்கலாம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாயிருங்கள். A separated God, a separated people. That's what holy means. நான் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறேன். And spirit is opposite to flesh. ஆவி என்று சொல்ல நேரம் அதுக்கு எதிர் மாமிசம். ஆவி வரும் காத்தல்ல, ஆவி ஒரு ஆள். தேவன் ஆவியாயிருக்கிறார். யேசுவா அதை வெளிப்படுத்தினார். எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் சகலத்தையும் அறிந்தவராக, எந்த காரியமும் அவர்கள் கண்களுக்கு தப்பாததாக, அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய omnipresence, that means omnipotent, சர்வ வல்லமை, omniscience, எல்லையற்ற அறிவு, omnipresence, அவர் எல்லையற்ற பிரசன்னம், ஒரே நேரத்திலே அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாது. டேவிட் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல வேணும், இந்த அறிவு எங்களுக்கு எட்டாது. எல்லா மனுஷர்களுடைய யோசனைகளை அவர்களுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அறிந்து அதே நேரத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட கோலங்களும் நட்சத்திரங்களும், அவைகளுக்கு என்ன நடக்குது, மீன்களுக்கு என்ன நடக்குது, காடுகளில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் என்ன நடக்குது, சமுத்திரத்துக்கு கீழே என்ன நடக்குது, இது எப்படி இந்த அறிவு சரி பெறும்? எங்களுக்கு இயலாது, எங்களுக்கு முடியாத காரியம். இந்த மிருகத்தில் பேர் நான் மறந்து போனேன், அதற்கு போடுங்க. அது ஒரு ஞானம் கொடுத்திருக்கிறார். சின்ன இதில் இருந்து எழும்பி சுத்தி வர பார்க்கும். செக்யூரிட்டி எது வருதுண்டு பொந்துக்குள்ள இருக்கிறதுகள், சின்ன குட்டிகளும் பழையிறது. I don't have a video to show you. சுத்தி 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 பார்க்கும். No video, right? I forget the name of this animal. 2 காலில் எழும்பி 2 பார்க்கும், பின்னால பார்க்க, முன்னால பார்க்க, மங்கால. ஏன் அதாவது ஆபத்து வருகிறதா? Mongoose. We have a goose. This is mongoose. MONGOOSE. பொந்துக்குள்ள இருந்து வெளியில் வந்துட்டு பார்க்கறது, யார் எதிரி எங்கிட்ட வாராங்கண்டு. அப்படியான ஒரு சாபம் நிறைந்த உலகம். யேசுவாவின் அரசாட்சியிலே இப்படியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மிருகங்கள் ஏன் ஒன்றும் வந்து அதை அழைத்து கண்டாது. இது alright. So தேவனுடைய சுபாவம் பரிசுத்தம், அவருடைய தன்மை ஆவி.
எங்களுடைய சுபாவம் பாவமுள்ள மனுஷர்கள். இயேசுவா சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பிரசன்ஸை கொடுக்க நேரத்தில் உங்களது வானமண்டலத்தில் இருக்கிற பிதா எவ்வளவு நன்மைகளை பரிசுத்த ஆவியை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்ற தம்மையே கொடுப்பார். அவர்தான் பரிசுத்த ஆவி. நீ ஜபத்தோட கேட்டால் இந்த வெளிச்சம் வந்து சமாதானத்தையும் கிருபையையும் பெருக செய்யும். நீ வேலை செய்கிற நேரம், சமைக்கிற நேரம் தேவன் உனக்கு உள்ளுக்கு பேசினோடனே அடியுமான்னு உனக்கு சந்தோஷம் என்றால் வேத புத்தகம் வேறொரு புத்தகமாக மாறும். அமைச்சு போட்டு சொல்லுவாய், நான் கெதியா ஓடி போய் நான் வாசிக்க வேணும் என்று. முன்பு மாறி கடமைக்காக வாசிக்க மாட்டாய். எத்தனையோ இடங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கேன். Alright. தேவனுடைய சுபாவம் 7 முகம் போட்டிருக்குது. திவ்ய சுபாவம், பரிசுத்த சுபாவம். திவ்ய என்று சொன்னால் பரிசுத்தம் என்று எனக்கு ஹோலி நேச்சர். ரெண்டாம் முதலாம் பீட்டர் 1:16. முதலாவது பேதுரு 1:16. அது அவர் சொன்னது 1:16. நான் பரிசுத்தராய் ஹோலி, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த ஆவி என்று டடியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறு யாரையும் குறித்து வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. டடி அல்லது மகன், அவர் உயிர்ப்பிக்கும் ஆவி. டடி பரிசுத்த ஆவி, சேம் ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு பேரும் they share the same Holy Spirit. டடி மகனிலே, மகன் டடியிலே. பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ இருக்கா 2 பீட்டர் இருக்கா எடுங்க. 2 பீட்டர். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற யெஷுவா மஷியாவினுடைய நீதியால் எங்களை போல 2 பேர், ஓகே, நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு யெஷுவாவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சைமன் பீட்டர் ராயப்பர் எழுதுகிறதாவது, தேவனையும் அதி உயர்ந்த தேவன் டேடி நம்முடைய எஜமானாகிய யெஷுவாவையும் அறிகிற அறிவினால், இப்போது நாங்கள் வாய்ச்சது, உங்களுக்கு தேவனுடைய தயவும் சமாதானம் பெருக கடவது. நீதி, சமாதானம் பரிசுத்தாவினால் டடியும் மகனுமால் உண்டாகும் களி கூறுதல். ரோமர் 14:17. சமாதானமும் களி கூறுதலும் 3வது காரியம். முதல்ல நீதி உள்ள ஜீவியம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஜீவியம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடு அல்ல, குடிக்கிறதா அல்ல. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம். அது நீதி, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஒரு வாழ்க்கை. அதனால என்ன வருகிறது? சமாதானம். சமாதானத்துக்கு பிறகு என்ன வருகிறது? களி கூறுதல். பரிசுத்த ஆவியானவருக்குள்
உண்டாகும் கலிகூறுதல். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? டாடி அண்ட் சன். டாடி அண்ட் சன், மூன்றாம் ஆள் அல்ல. அந்த ஒரே வீட்டில் தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். அந்த வீடு தான் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். So when you receive the Holy Spirit, you receive Daddy and Son. அவர் அனுப்ப மாட்டான், நீ போயிட்டு வாமானே, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். இப்ப மூன்றாவதுக்கு வருவோம். 2 Peter 1st chapter. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, நம்மை அழைத்த தேவன், ஓகே, அறிகிற அறிவினாலே, திருப்பி திருப்பி என்ன போட்டிருக்குது? அறிகிற அறிவு. சபை அங்கத்துவம் சரி வரா. அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் நித்திய வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய பரிசுத்த வல்லமை நமக்கு கொடுத்ததும் என்றே, அவருடைய வல்லமை மூன்றாம் ஆள் அல்ல. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த வாழ்க்கையின் பெருமை, இது மூன்றும் தான். இவை டேடியால் உண்டாகவில்லை, தேவனாலே. இது உலகத்தினால் உண்டாகுது. கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, வாழ்க்கையின் பெருமை. பார்த்தாலே வாழ், கண்ணாலே பிடிக்கப்பட்டாள். கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, அதை சாப்பிட்டால் நல்லா இருக்கும், வஞ்சிக்கப்பட்டால். வாழ்க்கையின் பெருமை, ஓ இப்படி செய்த அது எந்த தேவன் போல நாங்கள் ஆகிடுவோம். அடை, அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது, வானத்துக்கு மேலே ஏறுவேன் என்று சொல்லி. அதற்கு சொன்னவன் மனுஷனை உளுத்தாட்ட. பொம்பளை தான் பிடிபட்டது, ஆம்பளை தெரிஞ்சும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆதான் 2 பேரையும் மரணம் பிடித்தது. அவர்கள் உடன் மரிக்கும் நேரத்திலே அவர்கள் மண்ணுக்கு திரும்புகிறார்கள். எங்கேயும் ஜீவிக்கிறதல்ல. எத்தனையோ போதனைகள் எங்கேயும் ஜீவிக்கிறதல்ல. யேசுவா மஷியா தூதர்களோடும் டேடியின் மகிமையோடும் வரும் நேரத்திலே அந்த எக்காலத்தொனியிலே அவர் குரலை கேட்டு அவருக்குள்ளாக நீதியாய் நடந்து மரித்தவர்கள் சபக்குடியிலே இருந்து முதலில் எழுந்திருப்பார்கள். இதுதான் நற்செய்தி. அவரை வானத்திலே சந்தித்து அவர்கள் ரிவர்ஸ் கியர்ல பின்னால போறதில்லை, பரலோகத்துக்கு அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். ராஜ்யத்தை நிலைநாட்ட வெள்ளை குதிரைகளிலே வருவார்கள். நீ அதில் ஒரு ஆளாக இருந்தால் உனக்கு அந்த குதிரை கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்று என்னிட கேட்காது, தேவையில்லாத கேள்விகள். இப்ப 4வது வார்த்தைக்கு வருவோம். இந்த வரும் நேரத்தில் அந்த சாத்தானியும் அவனுடைய தூதர்களையும் அந்த அடி இல்லாத பாதாள குழியிலே கொண்டு போய் தள்ளிவிட ஒரு தூதன் அனுப்பப்படுவான். சரி,
இப்ப 4வது வார்த்தைக்கு வருவோம். நாங்க இச்சையினால் உண்டான உலகத்துடன் கேட்டு காப்பி திவ்ய சுபாவத்துக்கு அந்த இருக்கு பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எப்படியாய் பரிசுத்த சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாவது? மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கவனமாய் இந்த இடத்துல how to be partakers of the divine nature. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எங்களாகவே நாங்களாகவே அதை செய்யப்படவில்லை. இப்ப பாருங்க, அவருடைய பரிசுத்த சுபாவம், அவர் he is holy, is holiness, God is holy, God is spirit, பரிசுத்த ஆவி. பங்காளர்கள் நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இதார் எழுதினது டடியும் மகனும் ராயப்பரை வழி நடத்தி இதை எழுதியிருக்கு. இப்ப கருத்தை ஒரு கவியது யேசுவ டேடி, என்னுடைய டேடி, எப்பொழுது நான் பார்க்க போகிற உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் கொடுத்தீர்கள். நன்றி யேசுவின் பேரில். Right, come with me. Let's ask Paul. I don't think I taught about this to any. எபிரேயர் 6வது அதிகாரம் ஆகியால் மஷியாவை பற்றி சொல்லிய மூல உபதேச போதனைகளை நாம் விட்டு சத்தகிரியர்களுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். முதலில் போதனை மனம் திரும்புதல். யேசுவா வந்து சொன்னது அதான். Repent, for the kingdom of Elohim of God is at hand. மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Faith in God. யேசுவா சொன்னார். ஸ்நானங்களுக்கு அடுத்த போதனை baptism, baptism in water, baptism in the Holy Spirit. அடுத்த போதனை கைகளை வைக்குதல். மிக முக்கியமாக ஆக்களை ஊழியத்துக்கு அனுப்பும் நேரத்திலே இந்நாள் இந்த வேலை, இந்நாள் இந்த இது கரங்களை வைத்து அனுப்புறது. பீட்டரும் ஜோனும் அனுப்பப்பட்டார்கள். யேசுவாவை முதலில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கரங்களை வைக்குதல். மரித்தோர் உயிர்த்தெழுதல், resurrection of the dead. எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் செத்தாலும் மனிதன் ஜீவிப்பான் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு இந்த போதனை பூச்சியம். செத்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவை, வேறொருவருக்கு தேவையில்லை. பரலோகத்தில் யாருமே இல்லை. மரித்தோர் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு. எம்பையுள்ள மறுபடியும் போடாமல் நாங்கள் பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக, கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானாலும் இப்படியே செய்யும். அதுவும் அங்க போட்டிருக்குது. அவர் அனுமதிக்காம கடந்து போக இயலாது. நீ என்ன மாதிரி அதை சொன்னாலும்
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். நான் அங்கால போயில்ல. I want to read that in the English Bible. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுமாங்கிறத ஒரு பார்ப்போம். சரியா? The book of Hebrews, I am reading from the NASB, New American Standard. Chapter 6, verse 4. For in the case of those who have once been enlightened, வார்த்தை உமது வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். சங்கீதம் பாடல் 119. உள்ள போனா தான் வெளிச்சம் வரும், மற்றபடியல்ல. சபையில ஒவ்வொரு கிழமையும் நீ வந்து போகலாம், வார்த்தை உள்ள போகவில்லையோ உனக்கு வெளிச்சம் இல்லை. தொடர்பாய் போய்கொண்டிருக்கும் வாழ்க்கை, அந்த வார்த்தையின் வெளிச்சம் உன்னை அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்யும். நீதிமொழிகள் 4:18. Enlightened and have tasted the heavenly gift. பரலோகத்தின் அந்த ஈவை ருசி பார்த்தால், I believe that's Yeshua, his son. That's what I believe. Anyway, we will see that later. Now watch. And have been made partakers of the Holy Spirit. Partakers of the Holy Spirit. அப்ப இங்க எப்படி போடணும்? அப்ப பரிசுத்த ஆவியிலே பங்குள்ளவர்களாகியும் அப்படித்தான் வரணும். பெற்றுமன்றது பிழை. பரிசுத்த ஆவியில் பங்குள்ளவர்களாகியும். பீத்தர் என்ன சொன்னான்? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகி. திவ்ய சுவாபம் சமன் பரிசுத்த ஆவி. That is the divine nature. To be partakers of the divine nature is the partaking of the Holy Spirit. Daddy and son, they are holy, they are spirit, not two, one. இதிலே பரிசுத்த ஆவியை பெற்று மண்டு போட்டிருக்குது. பிழையான மொழிபெயர்ப்பு. பரிசுத்த ஆவியில் பங்குள்ளவர்களாகியும் என்று வர வேணும். அங்கால இடம் இருக்காத வட்டி போட்டு எழுது. பங்குள்ளவர்களாகி, அங்கால தேவனுடைய நாள் பார்த்து நான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். You are made partaker of the Holy Spirit. Partaking the Holy Spirit, you are partakers of daddy and son. நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும். அதனால் தான் சந்தோஷம் பெறுகிறது. நாங்க சும்மா வச்சிருக்க இல்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். முதலாம் அருளப்பர் 1:3. மறுபடியும் சொல்லுகிறேன், ராயப்பர் எழுதுகிறார், அவருடைய திவ்ய வல்லமையானது அவர்களை நிறைக்கும் நேரம், அல்லது நிறைத்த பொழுது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு, டு ஹிஸ் நேச்சர், அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம். அதான் யோசிச்சு சொன்னாய், ஏய் கொஞ்சம் பொறுங்கோ, நீ என்ன தேவனா அவனுடைய தகப்பன், அது அப்படி மாறாது. ஏன் என்ன நான் சொல்றதை கேட்குறீங்க? இல்லை, டடி தான் தேவன் தான் கொடுத்தார் வார்த்தைகளை உங்கள்கிட்ட வந்து காய்க்கிறதுக்கு. நீங்க அதை கேட்காம என்ன எதிர்த்து
எனக்குள்ள பேய் அப்படி என்றெல்லாம் சொல்லி என்ன கொலை செய்ய சிந்திக்கிறீர்கள். உங்கள் தேவன் அதி உயர்ந்த தேவன் அல்ல, உங்கள் தேவன் பேய் பேய் பேய். அவர்களது தாப்பன் சுபாவத்தை வச்சுக்கொண்டு ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் தாப்பன் யார் என்று இன்றைய காலத்தின்படி உலகெங்கும் 1000 கிறிஸ்தவர்களை பதத்துக்கு எடுப்போம். 975-80 பேருக்கு தங்கள் தகப்பன் யார், மகன் யார், அவர்களை அறிகிற அறிவு இல்லை. அவர்கள் அறிந்தது ஜீசஸ் 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 ஜீசஸ். முழு பாட்டும் அவருக்கு தான். நடிய வச்சு பூட்டி போட்டாங்க தங்கள் மனதிலே. அந்த அடுத்தது பரிசுத்தாவி 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 பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவி என்கிற இல்லாத ஒரு 3ஆம் ஆள் வேறு ஒரு யேசுவாவை பலகாரமாக செய்து கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு நற்செய்தி, இன்னும் ஒரு யேசுவா, இன்னும் ஒரு ஆவி. They don't know. They don't know. So அவர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் அவரோடு சண்டை பிடித்து கொழுவினதன் காரணம் யேசுவோடு இயேசுவோடு. நீங்கள் உங்கள் பிதாவின் சித்தப்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவனுடைய குணம் தான் உங்களுக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு யாருடைய குணம்? அதான் நான் சொன்னேன், என்னுடைய வாராக்களுக்கு கிறிஸ்தவன் வாய திறக்கா. ஒன்றிலே அவருக்கு பின்னால போற சேஷன், அல்லது நீ டிங்கடி டிங்காளே என்று நடிக்கிற ஒரு பொம்பளை. நான் படிப்பிக்கிறதை மங்க எனக்கு ஆக்களுக்கு போன் எடுத்து அதெல்லாம் எல்லாம் எல்லாம் போதனை மாறி போச்சு, ஏழெல்லாம் ஒன்றுனாக்கா அதான் நான் இப்போ அவ்வளோ போறதில்லை. இதெல்லாம் நம்புறியா நீ? செய்ய நம்பாத. உண்மை உள்ளவர்களுக்கு யேசுவாவின் குரல் கேட்கும். யேசுவா பரிசுத்தாவி. ஏன் அந்த பரிசுத்தாவி டேடியின் ஆவி அவரே அவருக்குள்ளே சென்று அவரை எழுப்பி விட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதி உயர்ந்த தேவன். So he became life-giving spirit. வார்த்தையானவர் மாமிசமானார் பெத்லகேமிலே. மனுஷனானவர் மனுஷனாகினவர் மரித்தார் சிலுவை கல்வாரியிலே. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், உயிர்ப்பிக்கும் ஆவியாக. சேமாள் சேம் யேசுவா. இப்ப அவர்கள் தொடலாம், அவருக்கு கிட்ட சாயலாம், அதே யேசுவா. ஆனால் அவர் சுவாசிக்கிறதில்லை. உலகத்தில் இருந்த நேரம் சுவாசிச்ச மாதிரி அந்த சுவாசத்தை அங்க கொடுத்துட்டாரு. சாகிற நேரம் receive my breath, சுவாசம். இப்ப உயிர்ப்பிக்கும் ஆவி. அவர் சுவாசிப்பதில்லை, சாப்பிடலாம், எந்த நேரத்திலும் அங்கேயும் இருக்கலாம், அவரும் டடியும். இப்ப
அவரே பரிசுத்தாவி, டடியே பரிசுத்தாவி, ஒரே ஆவி. சீஷர்களை கூப்பிட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். பரிசுத்தாவியை அவர் பரிசுத்தாவி இல்லாம என்ன ஊதுற? எங்க இருந்து வார ஆவி? எப்படி வார? நீ புட்டுக்குள்ளால வெளியே வர ஆவிய பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த புட்டு அவிஞ்சிருக்கா இல்லையாண்டு என்னென்ன ஆவி வார? பானையில இல்லாம தண்ணி. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை போட்டு பிரட்டி அடிச்சு தலகுகளாக்கி மூன்றாம் ஆள் என்ற ஒரு ஆளை கொண்டு வந்து டேடியையும் மகனையும் முட்டை போடுற கோழி அடைக்கிற மாதிரி கடகத்தால மூடி மறைச்சு போட்டு டாட்டா தாத்து தீத்து தூ 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 தீத்து எதையும் பேசி தள்ளே நான் ஒன்றறிய விரும்புகிறேன். உன்ன குணம் அப்படி, உன்ன கேரக்டர் களவெடுத்து திரியா? காசு காணி பூமிகளை தேவ வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறவர்களை திட்டுறியா? கடிதங்களை ஏன்சா எழுதுறியா? போன்ல போட்டு திட்டு திட்டுறியா? ஒரு ஊழியக்காரன் சாக வேணும் என்று சொல்லி கொஞ்சம் சகோதரர்கள் வவுனியாவிலே ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணினாங்க. இப்ப என்ன ஏறாங்களோ தெரியாது. என்ன கேரக்டர்? பேய். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகம். வெளியால் என்ன கிரைஸ்தவன், வெளியால் என்ன சர்ச். ஓ, பிக் சர்ச், அவர் சர்ச். அதான் ஒரு சபைக்கு சொல்லி இருக்கிறார், ஜனங்களை வா வெளியால அவளை விட்டு. சகல விதமான அசிங்கமான பறவைகளின் வீடாக இருக்குது, பேய்களின் வீடாக. அவளுடைய நியாய தீர்ப்புகள் உண்மையில் வர வேணாம். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் இங்கே வருகிறவர்களுக்கும் உண்மையை விரும்புகிறவர்களுக்கும் இலங்கையிலே வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்கிறது, நீ உண்மையிலே நடந்து டாடியோடும் மகனோடும் பேசி எனக்கு வீடை வெளிப்படுத்தும், எனக்கு தெரியுதில்லை, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அவர் சொல்லிக் கொடுப்பார். எத்தியோப்பியனுக்கு சொல்லிக் கொடுத்த பிலிப்பை அனுப்பி அதே தேவன். யார் பிலிப்பை அனுப்பினது தெரியுமா? டாடியும் மகனும். அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு பிறகு நான் வாரேன். ஆறு அவங்களை வழி நடத்தின நல்ல மெய்ப்பன். பூமியிலே இருந்த பொழுது மாமிசத்திலே வழி நடத்தினார். இப்ப வேறொரு தன்மை ஆவியிலே. So what? Well, our time is up. So never forget, the divine nature of Elohim is Holy Spirit. அவருடைய சுவாபம், டாடியின் சுவாபம், மகனின் சுவாபம், the Holy Spirit, not two spirit, one spirit. Got it? I hope you got it.
The Bible doesn't say there are two spirits, one spirit. That daddy and son, they are one. So you have the Holy Spirit, you have daddy and son. அதான் எங்களுடைய ஐக்கியம் அவர் ரெண்டு பேரோடையும். பரிசுத்தாவி என்று கூப்பிட்டு அவர் ஒரு ஆள் ரெண்டு போட்டு பேசிக்கொண்டு திரிகிற ஆக்களுக்கு I don't know what to say. நான் மனுஷன், நான் அந்திக்க மாட்டோம். அவருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும். There is no different separate entity called the third person of the namely Holy Spirit. அவருக்கு பெரியம்மா இது தெரியாத உனக்கு? கரங்களை வைத்துவோம். Eureka Adonai Vaishmareka Yair Adonai Panavelieka Vioneka Isa Adonai Panavelieka Vaisem Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. Adonai உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கப்படி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. Adonai தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யேசுவாவின் அதிகார பெயரிலே இவைகள் வந்து பலிப்பதாக. ஆமென், ஆமென். மறக்க வேண்டாம், அவரது பரிசுத்த சுபாவத்திலே his holy nature, தெய்வீக சுபாவத்திலே பங்காளிகள் ஆக்கப்படுவது பரிசுத்தாவியானவரை பெற்று அந்த பரிசுத்தாவியானவர் டாடியும் மகனோடு நாங்கள் பங்காளிகள் ஆகும் பொழுது ஒன் ஸ்பிரிட் அவர்களோடு ஐக்கியமாகும் பொழுது அவர்களுடைய சுபாவம் எங்களுக்கூட வெளியே வர ஆரம்பிக்கும். Just like you were very expensive perfume, அவள் அந்த பரிமள தைலம் உடைத்த மாதிரி அவர் தலையிலையும் போட்டு அது வீடு முழுவதையும் நிரப்பின மாதிரி உள்ளே இருக்கிற டாடியும் மகனும் அவருடைய பரிசுத்த சுபாவம் ஒரே ஆவி பரிசுத்த ஆவி அது வெளியே வரட்டும். God bless you. We say goodbye to you now. For those of you who have been watching us, I hope you enjoyed it. Those of you who are abroad and also those who are in Sri Lanka, we meet, God willing, tomorrow. Say goodbye.